வணக்கம் கைஸ், இது உங்க டாக்டர் தமிழ் சேனல். நான் உங்க டாக்டர் செஞ்சு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் ஏற்கனவே தெரியும். அக்னி சிறகுகள் இந்த புக்கோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா முனைதல்ல இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருந்தோம். இப்போ முனைதல்ல இருக்க செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 2. ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் நான் ஐக்கியமானதும் எனக்குள் ஒடுங்கியிருந்த துடிதுடிப்பான 15 வயது பருவம் மறுபடியும் சிறகடித்தது. தன் முன்னே விரிந்துள்ள வாய்ப்புகள், மாற்று வழிமுறைகளில் எதை தெரிவு செய்வது, எப்படி தெரிவு செய்வது என்றெல்லாம் சரிவர தெரியாமல் குழம்பி போயிருக்கும் ஆர்வ துடிப்பான விடலை மனதிற்கு ஆதர்சமான வழிகாட்டியாக இருந்தவர் ஆசிரியர் ஐயாதுரை சாலமன். ஒளிவு மறைவில்லாத அணுகுமுறையாலும் இதமான செயல்பாட்டாலும் தமது வகுப்பில் மாணவர்களுக்கு தனி ஈடுபாட்டை வடிவமைத்தவர் அவர். திறமைசாலியான ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒரு மோசமான மாணவன் கற்றுக்கொள்வதை விட அதிகமாக ஒரு மோசமான ஆசிரியரிடம் இருந்து ஒரு நல்ல மாணவனால் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் அடித்து கூறுவார். எனது ராமநாதபுரம் வாழ்க்கையில் அவருடன் நான் கொண்டிருந்த உறவு ஆசிரியர் மாணவன் என்பதற்கும் அப்பாற்பட்டு வளர்ந்தது. ஒருவர் தமது சொந்த வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை நான் விரும்பியபடி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை அவருடன் பழகிய போது கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும், நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ற 3 வலுவான சக்திகளை புரிந்து கொண்டு அதில் கை தேர்ந்தவராகிவிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்வார். நான் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நான் தீவிரமாக ஆசைப்பட வேண்டும், அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று நம்ப வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஆசிரியர் ஐயாதுரை சாலமன் பிறகு பங்கு தந்தையானார். அவர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்கு என் வாழ்க்கையே ஒரு உதாரணம். நான் பொடியனாக இருந்த காலத்தில் இருந்தே வானத்து மாயாஜாலங்கள், வான வீதியில் வட்டமடிக்கும் பறவை கூட்டங்களை பார்த்து பார்த்து பரவசம் அடைவேன். உச்சியில் பறக்கும் கொக்குகளை, சீகல் பறவைகளையும் அடிக்கடி கவனித்து பார்ப்பேன். நாமும் அதை போல பறக்க வேண்டுமே என்று ஏக்கமாக இருக்கும். சாதாரணமான நாட்டுப்புறத்து பையனாக இருந்தாலும் நானும் ஒரு நாள் வானத்து உச்சியை எட்டுவேன் என்று எனக்குள்ளே திட்டவட்டமாக சொல்லிக் கொள்வேன். ஆகாயத்தில் பறந்த ராமேஸ்வரத்தின் முதற் குழந்தை நானாகத்தான் இருப்பேன். ஐயாதுரை சாலமன் ஒரு அற்புதமான ஆசிரியர். தத்தம் சுயமதிப்பு பற்றி எல்லா குழந்தைகளையும் அறிந்து கொள்ள வைத்தார் அவர். என்னிடம் தன்னம்பிக்கையை வேரூன்ற வைத்தவர். கல்வியின் பலாபலன்களையும் அனுபவிக்க முடியாத பெற்றோருக்கு பிறந்த என்னாலும் கூட ஆசைப்பட்டதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை எனக்குள் விதைத்தார். நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்று அவர் சொல்வார். 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னுடைய கணக்கு வாத்தியார் ராமகிருஷ்ண ஐயர் இன்னொரு வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நான் ஏதோ தெரியாதனமாக அந்த வகுப்புக்குள் நுழைந்து விட்டேன். பழங்காலத்து கொடுங்கோல் ராஜா போல என் கழுத்தை பிடித்து எல்லா மாணவர்கள் முன்னிலையும் பிரம்பால் விளாசி விட்டார் அவர். இந்த சம்பவம் நடந்த பல மாதங்களுக்கு பிறகு இதே ஆசிரியர் காலை அசம்பிளியில் என்னை பாராட்டி பேசினார். கணக்கு பாடத்தில் நான் 100க்கு 100 எடுத்ததால் இந்த பாராட்டு. நான் அவரிடம் உதவி வாங்கிய சம்பவத்தை மொத்த பள்ளிக்கூட மாணவர்கள் முன்பு விவரித்த அவர் என்னிடம், யார் உதைப்படுகிறானோ அவன் மகத்தானவனாக மாறுகிறான். என் வார்த்தையை நம்புங்கள். தனது பள்ளிக்கூடத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பையன் பெருமை சேர்க்கப் போகிறான் என்று அறிவித்தார். முன்பு நான் பட்ட அவமானத்தை அவரின் இந்த பாராட்டு அகற்றியது. நான் ஸ்வாட்ஸ் பள்ளியில் படித்து முடித்திருந்த சமயத்தில் தன்னம்பிக்கை நிறைந்தவனாக இருந்தேன். சாதிக்க முடியும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டிருப்பேன். மேலும் படிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமோ குழப்பமோ வரவில்லை. அந்த நாட்களில் தொழிற்கல்வி வாய்ப்புகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களை பொறுத்தவரை உயர்கல்வி என்றால் கல்லூரி சேர்வது மட்டும்தான். எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் கல்லூரி இருந்த இடம் திருச்சிராப்பள்ளி. அப்பொழுது அதை திருச்சினாப்பள்ளி என்றும் சொல்வார்கள். இன்டர்மீடியட் படிப்பதற்காக 1950 திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்தேன். தேர்வு மதிப்பெண் என்ற அடிப்படையில் பார்த்தால் நான் ஒன்றும் பெரிய புத்திசாலி மாணவன் அல்ல. ஆனால் ராமேஸ்வரத்தில் எனது 2 சகாக்களின் உதவியால் எதையும் நடைமுறை சார்ந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள முடிந்தது. ஸ்வாட்ஸ் உயர்நிலை பள்ளியில் இருந்து நான் ராமேஸ்வரம் வரும் போதெல்லாம் என் அண்ணன் முஸ்தபா கலாம் எனக்காக ஒரு வேலை வைத்திருப்பார். ரயில் நிலைய சாலையில் அவர் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். கூடமாட ஒத்தாசை செய்வதற்காக அங்கு வர சொல்வார். நான் போனவுடன் கடையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு மணிக்கணக்காக அவர் மாயமாகி விடுவார். எண்ணெய், வெங்காயம், அரிசி என எல்லா ஐட்டங்களையும் விற்பனை செய்திருக்கிறேன். சிகரெட், பீடிகள் தான் மிக அதிகமாக விற்பனையாகும். படாதபட்டு சம்பாதித்த பணத்தை ஏழை மக்கள் எதனால் இப்படி புகையாய் ஊதி விடுகிறார்கள் என்று நான் திகைத்து போவேன். முஸ்தபா அண்ணன் கடைக்கு திரும்பியதும் என் தம்பி
காசி முகமது வைத்திருந்த இன்னொரு சின்னங்கடையின் வியாபாரத்தை கவனித்துக் கொள்வேன். அங்கு கடற்சங்குகளில் செய்யப்பட்ட பல புதுமையான பொருட்களை விற்பனை செய்வேன். செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ரெவரண்ட் ஃபாதர் D.N. செக்குரிரா போன்ற ஆசிரியர்கள் அமைந்தது என் அதிர்ஷ்டம். எனக்கு ஆங்கில இலக்கியம் கவிதைகள் கற்பித்த அவர்தான் விடுதியின் வார்டன். 3 மாடி கட்டடமான எங்கள் விடுதியில் சுமார் 100 மாணவர்கள் தங்கியிருந்தோம். பைபிளும் கையுமாக வரும் ரெவரண்ட் ஃபாதர் தினந்தோறும் இரவில் ஒவ்வொரு மாணவனையும் வந்து பார்ப்பார். அவரின் ஆற்றலும் பொறுமையும் பேர் ஆச்சரியங்கள். மாணவர்களின் அற்புத சொற்பமான தேவைகளை கூட பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யும் மிகுந்த அக்கறை காட்டும் மனிதர் அவர். தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்காக விடுதி பொறுப்பாளரான சகோதரரும் மெஸ் பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளும் மாணவர்கள் அறை அறையாக சென்று நல்ல எண்ணெய் கொடுப்பார்கள். இதற்கு முதற் காரணம் ரெவரண்ட் ஃபாதர். செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தின் 4 வருட வாழ்க்கையில் நானும் மற்ற 2 நண்பர்களும் ஒரே அறையில் தங்கியிருந்தோம். ஒரு நண்பர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஆசாரமான ஐயங்கார், இன்னொரு நண்பர் கேரளாவில் இருந்து வந்த சிரியன் கிறிஸ்துவர். நாங்கள் மூவரும் சேர்ந்திருந்த அந்த நாட்கள் அற்புதமான காலம். எனது விடுதி வாழ்க்கையின் 3வது வருடத்தில் என்னை சைவ உணவு கூடத்தில் செயலாளராக நியமித்தார்கள். ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் காலத்தில் என்பவரை ஒரு ஞாயிறு தினத்தில் உணவு அருந்த அழைத்திருந்தோம். எங்கள் 3 பேரின் மாறுபட்ட பின்னணியின் அடிப்படையில் வெவ்வேறு ஆயுட்டங்கள் அடங்கிய உணவு வகைகளும் தயாரித்திருந்தோம். முடிவு நாங்கள் முற்றிலும் எதிர்பாராததாக அமைந்தது. ரெவரண்ட் ஃபாதரோ எங்கள் முயற்சிகளை வஞ்சனை இல்லாமல் ஏகமாக புகழ்ந்து தள்ளினார். அவருடன் நாங்கள் இருந்த ஒவ்வொரு கணத்தையும் அப்படி அனுபவித்து மகிழ்ந்தோம். வெளிப்படையாக மனம் திறந்து பேசிக்கொள்ளும் எங்களது உரையாடல்களில் அவர் குழந்தையை போன்று ஆர்வத்தோடு கலந்து கொள்வார். எங்கள் எல்லோருக்கும் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். கொடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு மக்களை பக்குவப்படுத்திய காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகளின் உண்மையான பக்தர்கள் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் எனக்கு ஆசிரியர்களாக அமைந்திருந்தார்கள். எங்கள் கணித ஆசிரியர்கள் கோத்தாத்திரிய ஐயங்காருடன் பேராசிரியர் சூரிய நாராயண சாஸ்திரியுடன் கல்லூரி வளாகத்தில் ஒன்றாக நடந்து போன அனுபவம் இன்றும் கூட எனக்கு உத்வேகம் தருகிறது. என்றும் மனதை விட்டு அகலாத பசுமையான நினைவுகள் அவை. இதோட இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. இப்ப வர செக்மெண்டோட பேரு ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாணவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குரு ஒரு டீச்சர்னா எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு நம்ம படிச்சதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம முதல்ல பார்த்த அப்துல் கலாமோட டீச்சர் பாத்தீங்கன்னா ஐயாதுரை சாலமான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட கணக்கு வாத்தியாரான ராமகிருஷ்ண ஐயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெவரண்ட் ஃபாதர், அவரை பத்தியா நம்ம லாஸ்ட்ல படிச்சிருந்தோம். இதுதான் இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்படின்னு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Bye guys.